பிஜிடி டெஸ்ட் சீரியஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தோத்தாங்க. ஸோ பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆஸ்திரேலியா இந்த தப்பை பண்ணிட்டாங்க, இப்படி விளையாண்டுருக்கலாம் அப்படி விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்க. இப்போ அந்த கும்பல் ஃபுல்லாகவே இந்தியா பக்கம் திரும்பிட்டு இப்போ இந்தியா டீமில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அந்த பழைய பிளேயர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட பழைய பிளேயரான டேரில் கலினன் ரோஹித் சர்மா பற்றி பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா வெளிநாட்டில் ஒரு தடவை கூட நல்லா விளையாண்டது கிடையாது, 2 தடவை சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருக்காரு, அப்போ கூட அவர் ரன் அடித்தது கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா ஹோம் கிரவுண்டில் மட்டும்தான் நல்லா ப்ளே பண்ணி நல்ல ஆவரேஜை வச்சிருக்காரு. அதனால தான் அவரை ஒரு ஃப்ளாட் ட்ராக் பிளேயர் நான் பார்க்குறேன். பவுன்ஸ் அதிகமாக இருக்கிற பிச்சிலையும் ஹார்டான பிச்சிலையும் ரோஹித் சர்மாவை ரொம்ப ஈஸியாக அவுட் ஆக்கிடலாம். கோலி, ரோஹித் சர்மா 2 பேரோட ஃபிட்னஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரோஹித் சர்மாவால் ரொம்ப நாள்லாம் கிரிக்கெட் விளையாட முடியாது. ஓவர் வெயிட்டாக இருக்கிறாரு. அவரோட ஃபிட்னஸும் அவரோட கேமை பாதிக்குது. ரோஹித் சர்மா 2வது டெஸ்ட்டுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸும் அதிகமாக பண்ணலை. அண்ட் டீமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு இம்பேக்டும் கிரியேட் ஆகலை. ஸோ நான் இந்தியா டீமோட கேப்டனாக இருந்தால் ரோஹித் சர்மாவை 2வது டெஸ்ட்டில் எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.